இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூரி சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸாக ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு இந்த மசாலாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி திக்னஸாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காவும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். எந்த மாதிரினாலும் வெட்டிக்கலாங்க, நீல வாக்கில் பொடியாக எப்படினாலும் வெட்டிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு நம்ம நிறையாவே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கேஸ் ட்ரபிள்ங்கிறதுனால பூண்டு சேர்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிட்டேங்க. அதையும் நல்லா குலைவாக வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின உடனே மசால் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா குழம்பு பொடி கூட சேர்த்துக்கலாங்க, சூப்பராக இருக்கும். குழம்பு பொடி, சாம்பார் பொடி எதுனாலும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஸ்வீட் பட்டாணி சேர்த்துருக்கேங்க. இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த பட்டாணி இதிலே வெந்துடும் நம்மளுக்கு. நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இதிலே பட்டாணி நல்லா வெந்து வந்துடுங்க. இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்மளுக்கு இந்த மசாலாவோட நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு வேகட்டும். நீங்கள் பூரி சப்பாத்திக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு இந்த இப்போ மசாலாவாக வேணுங்கிறதுனால நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கையுமே நம்ம அந்த கரண்டியை வச்சே அமுக்கி விட்டுக்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.